ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் வெஜ்ஜின் பையன் சேனல். இப்போ நம்ம குத்துறதுக்கு அவன்கிட்ட கத்தி இருக்குது, என்கிட்ட பெட்டி இருக்குது. சீசன் நம்பர் 1 அந்த எபிசோட் நம்பர் 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த எபிசோட டீட்டெயிலாக பார்க்கலாம். போன எபிசோடில் என் பொண்டாட்டிக்கு அட்வைஸ் பண்ணி அவளை அரபு குதிரையாக மாற்றிடுறேன், அதுக்கப்புறம் நான் அவளை ஜாக்கியாகி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கான் நம்ம புது மாப்பிள்ளை. அதோட முடிச்சிருந்தோம். இந்த எபிசோட் ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் எபிசோடு எடுத்த உடனே ரெட் கலர் நைட்டியில் சும்மா தெறிக்க விட்டு தான் அழகாக காட்டியிருந்த அதாவது நம்ம மருமக இப்போ ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கா. ஏன்னு பார்த்தா அவன் புருஷனுக்கு இன்னைக்கு செத்த நாளாம், அதனால இவ சோகமாக உட்காந்துருக்க. அங்கே நம்ம வேலைக்கார குட்டி வந்து, ஏங்க நீங்கள் சோகமாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் என்ன பண்ணுறது, என் புருஷன் செத்து இன்னையோட 10 வருஷம் ஆயிடுச்சு, என் உடம்பு சூட்டை எப்படி தணிக்கிறது அப்படின்னு அவ கேட்க, அதுக்கு நம்ம வேலைக்கார குட்டியோ, அதுக்கு தானே நான் இருக்கேன், உங்கள் குடும்பத்தில் யாருக்கு சூடு ஏறினாலும் என்கிட்ட தானே வருவாங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மருமகளை அணைச்சிக்கிறா. அவளோ ஈடு கொடுத்து அவ அணைக்க இவ அணைக்கன்னு சொல்லிட்டு இவளோட கேடயமோ அவளோட கேடயமோ ஒன்றுக்கு ஒன்று சும்மா டங்கு டங்குன்னு இடிச்சுக்குது. மாம்பழங்க ரெண்டும் சும்மா அழகா குலுங்கி குலுங்கி விளையாட அந்த சீனுங்கள் எல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ கேடயத்தோட மோதினா என்ன அழகு இருக்க போகுது, நான் வாளோட மோதினா தானே என் உடம்புக்கு ஒரு அழகு இருக்கும் அப்படின்னு இவ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த சீனை ரொம்ப சோகமாக முடிக்கிறாங்க. அப்படியே அதை கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம வீட்டு மாப்பிள்ளை வீட்டுக்குள்ளே வந்து நுழையிறான். நுழைஞ்ச அவன் தனி ரூமில் இருக்க தான் பொண்டாட்டிக்கிட்ட உள்ளே போய் அவளோட மேல் அழகும் கீழ் அழகையும் சும்மா கையை வச்சு தேய் தேய்ன்னு தேய்ச்சிக்கிட்டே உதத்துல ஒரு ரசாயனத்தை எடுக்கிற மாதிரி சும்மா உறிஞ்சி எடுக்க, அவளோ ரசிக்காம சி தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு மாப்பிள்ளைய ரொம்ப அவமானப்படுத்திடுறா. இதுக்கு நம்ம வீட்டு மாப்பிள்ளையோ, ஏய் நான் உன் புருஷன்டி, நான் செய்யாமல் யார் செய்ய போகிறா, இதெல்லாம் செஞ்சாதண்டி அவள் பொண்டாட்டி, நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்ல, இனிமேல் நமக்குள்ளே ஒன்றுமே நடக்காத மாதிரி சொல்கிற, நான் இந்த மாதிரி வேணாம் தானே சொல்கிறேன், ராத்திரி பண்ணல அதுவே ரொம்ப அதிகம், டீசெண்டாக பண்ணு அப்படின்னு அவள் சொல்ல, இப்படி பண்ணாதண்டி பொண்ணு கழகு அப்படின்னு இவன் சொல்ல, நீ இருக்கிறது என் வீட்டுக்குள்ளேருந்து என்னை ஏற்று பேசுறியா, முதல்ல வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு அவனை வெளில துரத்திடுறா. அவனை வெளில துரத்துனதுக்கப்புறம் இவளோ கோவமாக உட்காந்துருக்கா. இப்படி இங்கே நடந்த எல்லா சீனையும் வெளியிலேருந்து ஒரு ஆள் பார்க்குறாங்க. அதுதான் நம்ம மருமக. நம்ம வீட்டு மருமக இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவ திங்க் பண்ணுறா, இவன்கிட்ட கத்தி இருக்கு, என்கிட்டயோ பெட்டி இருக்கு அப்படின்னு இவன் திங்க் பண்ணுறா. கத்தியை இந்த பெட்டிக்குள்ளே சொருவுனா எப்படி இருக்கும் அப்படின்னு இவன் சிந்திச்சிட்டு இருக்கா. அப்படியே நம்ம டைட்டில் கார்டை இங்கே தான் சொல்லி முடிச்சிருக்கோம், இதையும் ஞாபகத்தில் வச்சுங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணால் ரூம்குள்ளே வந்துட்டு துண்டி விட்டால் ரத்தம் வர மாதிரி தான் உடம்பு இருக்கிற போது அதுக்கு மேய்ச்சா ரத்த கலரில் உள்ளுக்குள்ளே போகிற ஆடைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண மாதிரி மேலையும் கீழேயும் சிவப்பால் நொப்புறா. அதுக்கு மேலே இவ ஜிம் சூட்டை போட்டு டைட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படி இவ டைட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வேலைக்கார குட்டி அங்கே வரா. என்ன முதலாளியம்மா, என் கேடயத்தோட மோதணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இவ்வளோ ஆசையா, வெள்ளை கலர் துணியில் பொட்டு எதுவும் வைக்காம மூலையில் உட்காந்துருக்கும் போதே நீ அவ்வளோ அழகுன்னு சொன்னா, இப்படி உன் மாம்பழங்க ரெண்டும் வெளியே தெரிகிற மாதிரி டைட்டாக துணியை போட்டு இருக்கும்போது எப்படி உன்னை சும்மா விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை அணைக்க, நம்ம மருமகளோ வேலைக்காரிய சி வெளில போடி அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறா. வேலைக்காரியோ, நான் இல்லாமல் நீ எப்படி திருப்தி அடைவ அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வெளில போடி அப்படின்னு துரத்தி விட்டுறா. இப்போ தான் நம்ம புது மாப்பிள்ளை அந்த இடத்துக்குள்ளே வரான். வந்த அவனும் என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் கூப்பிட்டேன், எனக்கு நீங்கள் கொஞ்சம் உடலில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுங்க, ஏன்னா நீங்கள் தான் ஃபிட்டாக இருக்கீங்களே, என்ன கொஞ்சம் பாருங்கள், என் மின்னழகில் வெயிட்டு கொஞ்சம் கூடிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மின்னழகை அவன்கிட்ட தூக்கி காட்டுறான். இதை பார்த்து அவனும் டெம்ட் ஆக, சரி சரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு குனிங்கிறது நிமிர்றதுன்னு சொல்லிட்டு உடல் பயிற்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே இவன் உடல் சூடாகுது. சூட்டை தணிக்க தான் நம்ம மருமக அங்கே இருக்காளே, மருமகளை இவன் அணைச்சிக்கிறான். இவன் அணைச்சவனே மருமகளும் இவன் அணைச்சிக்கிறான். 2 பேரும் மாறி மாறி அணைக்க அதில் சூடு ரொம்ப பெருக, சூட்டை தணிக்க 2 பேரும் உதட்டு வழியா தண்ணிகளை பரிமாறிக்க, அந்த இடத்துல மருமகளுக்கும் மருமகனுக்கும் சும்மா வேற லெவலில் சம்பவம் நடக்குது.
இப்படி ஒரு வீட்ட கதையில பார்க்கும்போது தான் சூடாகுது. சும்மா வேற லெவல் கதை தான். இதோட இந்த சீசனை நம்ம முடிச்சுக்கலாம். டாட்டா பை பை.